வேற லெவல் மாசு, சரியான சீனு, செம்ம கிளாரிட்டிங்க இதில் பார்க்குறதுக்கு. இந்த லென்ஸில் பெரிய லென்ஸு சூப்பராக இருக்குது. வணக்கம் கைஸ், நான் உங்களோட ஜேபி வைப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கல. ஆக்சுவலி நம்ம அதுக்கு பதிலாக வந்து இப்போ வந்து இன்னொரு ப்ரொஜெக்டர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ப்ரொஜெக்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு கன்வெக்ஸ் லென்ஸ், இது ஆக்சுவலி இந்த லென்ஸ் ஒன்று தேவைப்படும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்னல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரியல் ப்ரொஜெக்டர்ஸ்லாம் வருதுல்ல, அதில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லென்ஸு ப்ளஸ் வந்து இந்த கன்வெக்ஸ் லென்ஸ், இந்த 2 லென்ஸு தான் மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ரொஜெக்டர்லையுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்டாண்டு மாதிரி கரெக்டாக வந்து 90 டிகிரிக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி நான் வந்து கார்ட்போர்டில் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கரெக்டாக நீங்களுமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி ஒன்று தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 45 டிகிரிக்கு கரெக்டாக நான் வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். இதுவுமே நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். வாங்க இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இதில் வந்து செட் பண்ணி ப்ரொஜெக்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்த்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஐபேட் வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல மிரர் இருக்குல்ல, மிரருக்கும் மேலே வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து ஐபேடை வந்து இந்த இடத்துல வர மாதிரி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வைக்கிறேன். நம்ம அப்படி வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம ஐபேடு வழியாக அந்த மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகி இது மூலயமா வந்து இந்த கன்வெக்ஸ் லென்ஸுக்கு மூலயமா அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து வாலில் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆகும். அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி வந்து ஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து ஆக்சுவலி வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு தான். அது சும்மா டெம்பரவரியாக அப்படியே நிற்க வைக்கிறதுக்காக நான் அதில் சும்மா பண்ணியிருக்கேன், டேப் மாதிரி ஒட்டி. நான் இதுலேயே ஓரளவுக்கு தாங்கும்னு தான் நினைக்கிறேன் ஐபேடோட வெயிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐபேடை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் நான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஐபேடு மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து அந்த மிரரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அது மூலயமா வந்து நம்மளுக்கு வந்து இந்த லென்ஸ் வழியாக நம்மளுக்கு தெரியும். இதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த வாலில் இருந்து என்னோட டைகர் அந்த பெயிண்டிங் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த வாலில் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்டரை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வாலில் தான் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மேலே வந்து ஐபேட் வச்சுருக்கேன், கீழே வந்து மிரரு, அப்புறம் அந்த லென்ஸ் வச்சுருக்கேன். இந்த லென்ஸில் தான் வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லென்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதில் லைட்டாக அந்த வீடுலாம் தெரியுது ஓரளவுக்கு. ஆனால் கேமராவில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து அந்த லெவலுக்கு இல்லை. ஆனால் நேரில் நான் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு கேமரா விட எனக்கு கிளியராக நேரில் வந்து கிளியராக தெரியுது. ஆனால் அது வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வர்ற வரைக்கும் நம்ம இது வந்து கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியுது. நல்லா ப்ரொஜெக்ஷனுமே நல்லா பெரிய சைஸில் தான் வச்சுருக்கேன். நல்லா இந்த வால் சைஸில் தான் இருக்குது, ரொம்ப சின்னதாலாம் வைக்கல, நல்லா பெருசாக தான் வச்சுருக்கேன். ஆனால் கேமராவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. ரூமில் லைட்லாம் ஆஃப் பண்ணதால ரொம்ப இருட்டாக இருக்குது. ஆனால் நேரில் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் உண்மையாகவே பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இந்த லென்ஸில் வந்து இந்த லெவலுக்கு தான் மேக்ஸிமம் தெரியுது நான் அட்ஜஸ்ட் பண்ண வரைக்கும். இப்போ வந்து அந்த பெரிய லென்ஸை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பெரிய லென்ஸ் மட்டும்தான் நான் இப்போ வச்சுருக்கேன். பெரிய லென்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரியுதுன்ட்டு. பிரைட்னஸுமே ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் தான் கொஞ்சம் அந்த லெவலுக்கு இல்லாமல் இருக்குது. நல்லாவே கிளியராகவே தெரியுது. ஆனால் ஷார்ப்னஸ் தான் இல்லை, ரொம்ப கொஞ்சம் லைட்டாக பிளராக தெரியுது. ஆனால் பிரைட்னஸ் வந்து பக்காவாக இருக்குது. சின்ன லென்ஸை விட பெரிய லென்ஸ் வந்து பிரைட்னஸ் வந்து பக்காவாக இருக்குது. நான் லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஃப்ரண்ட்டும் பேக்கும் கொஞ்சம் நல்லா பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணால் ஓரளவுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லென்ஸ்ல வந்து நல்லா சூப்பரா கிளியராவே தெரியுது ஓரளவுக்கு. ஆனா சின்ன லென்ஸ்ல வந்து சென்டர்ல மட்டும் தான் லைட்டா ஃபோக்கஸா தெரியுது. சைட்ல எல்லாம் ஃபுல்லா பிளர்ரா தெரிஞ்சுச்சு. ஆனா இது ஓரளவுக்கு தெரியுது. நல்ல பிரைட்னஸாவுமே இருக்கு. இப்போ வந்து அவெஞ்சர் படத்துல அந்த ஃபைட் சீன் வரும்ல, அந்த ஒரு கிரவுண்ட்ல அந்த சீன் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த அவெஞ்சர் மூவி தான் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்க போறேன். ப்ளே பண்ணியாச்சு. இதை வச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இதை வச்சுட்டு வந்து ப்ளே பண்ணிட்டேன். ப்ளே பண்ணியாச்சு. இதை வச்சுட்டு நம்ம வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் ப்ளே ஆகிட்டு இருக்கு. மிரரில் தெரியுதா? அந்த பெரிய லென்ஸ், இந்த ஒரு லென்ஸ் தான் வச்சுருக்கேன். வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேமராவில் வந்து அந்த லெவலுக்கு தெரியல அப்படின்னாலுமே வந்து நேரில் வந்து பார்க்கறதுக்கு உண்மையாலுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த அயன்மேன் அது கூட நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம். அதுவுமே வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு நேரில். பட் ஆனால் வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து வீடியோவில் வந்து அந்த லெவலுக்கு வந்து அது தெரியல. அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.